ஏங்க நான் எதுக்குங்க உங்களுக்கு அவ்வளவு காசு கொடுக்கணும் திரும்பி வரதுக்குலாம்? ரிட்டர்ன் நான் எப்படி தனியா வர? நீங்க ரிட்டர்ன் வரதுக்கு நான் எங்கே கொடுக்க? எனக்கு போறதுக்கு மட்டும் எனக்கு தேவை. நான் வர்றதுக்குலாம் நான் வர மாட்டேன். வேணாங்க, இஷ்டம்னா ஏறுங்க, இல்லைன்னா வேற வண்டி. எனக்கு வேற வண்டி கிடைக்கும். என்ன உங்க வண்டி மட்டும் தான் இருக்கா? நான் ஃபிளைட்லயே போவேங்க. சென்னை வரைக்கும் போனா ரிட்டர்ன் வரதுக்கு எல்லாருமே காசு கேட்கறேன். நான் போறதுக்கு மட்டும் தான் என்கிட்ட காசு இருக்கு. எமர்ஜென்சி சொன்னா எல்லாரும் கழுத்து இருக்கிறாங்கண்ணா. நம்ம மேக்ரோ டாக்ஸில புக் பண்ணீங்கன்னா போறதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். நீங்க வேற டாக்ஸில புக் பண்ணும்போது நீங்க போறதுக்கும் வர்றதுக்குமே நீங்க காசு கொடுக்கணும். நீங்க மேக்ரோ டாக்ஸி புக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எங்க போறீங்களோ அங்க அந்த கிலோமீட்டருக்கு வெறும் 14 ரூபா மட்டும் கொடுத்தா போதுங்க. அதுவும் நீங்க டாக்ஸி ஓட்டுற டிரைவருக்கு மத்த இடத்துல புக் பண்ணீங்கன்னா 600 ரூபா 700 ரூபா டிரைவர் பேட்டா கொடுக்கணும். ஆனா இவங்க வெறும் 300 ரூபா மட்டும் இவங்கள்ட்ட கொடுத்தா போதும். நீங்க 300 ரூபா டிரைவர் பேட்டாவும் நீங்க எங்க கிலோமீட்டர் போறீங்களோ அந்த கிலோமீட்டர் சார்ஜ் மட்டும் கொடுத்தீங்கன்னா இவங்க சேஃப் அண்ட் செக்யூரா இவங்க கூட்டிட்டு போய் உங்களை இறக்கி விடுறாங்க. நீங்க என்ன கார் உங்களுக்கு வேணுமோ அந்த கார் இவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப இந்த டாக்ஸில போனா அதிகமா காசு செலவு பண்ணணும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ட்ரெயின்ல போற காசை டாக்ஸில கொடுத்தீங்கன்னா உங்களை கார்லயே சல்லுன்னு சேஃப் அண்ட் செக்யூரா இவங்க கூட்டிட்டு போறாங்க. இவங்க மேக்ரோ டாக்ஸியா பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இவங்களோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ற வெஹிக்கிளோட டிரைவர் போட்டோல இருந்து அவங்க என்ன வண்டி வச்சிருக்காங்க, எப்படி கண்டிஷன்ல வச்சிருக்காங்க கூட நம்மனால டிஸ்ப்ளே பண்ணி பாத்துக்க முடியும். மறக்காம நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. போயிட்டு வரேன். டாடா.